மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்ப்போம். ஜெயலலிதா ஆட்சி அனுமதி வழங்கியிருக்காங்க 77 குத்தகைக்கு லீஸ். 2006 முதல் 2011 வரையில் அடுத்த 5 ஆண்டுகளில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சி வழங்கிய குத்தகை என்பது 68. அதிமுக ஆட்சி 77 குத்தகை, அதுக்கு ஜீவோ. திமுக ஆட்சியில் 68 குத்தகை, அதுக்கு ஜீவோ. இந்த காலத்தில் மத்தியில ஆட்சியில திமுக பங்கு பெற்றிருந்தது, மாநிலத்தில் ஆட்சியில் அதிமுக இருந்தது. இந்த 2 கட்சிகளுமே இந்த பிரச்சனையில ஒத்துழைச்சு தான் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. 29/8/2003 முதல் 1/8/2005 வரையில் கனிமத்துறையினுடைய இணை இயக்குநராக சி.ஏ. சண்முகவேல் பணியாற்றியிருக்கார். 29/8/2003 முதல் 1/8/2005 வரை 2 வருஷம். இந்த காலத்தில் கீழவளவு கிராமத்தில் செந்தில்குமார், முருகேசன், பிபின் உல்ஜித் தாக்கர், பல்லவா கிரானைட்ஸ், எடையப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கொரமாண்டல் முகமை, கீழையூரின் கோட்டை வீரன் ஆர்.எம். ராமநாதன், எரவப்பட்டியில் பி.எல். படிக்காசு, நவீன்பட்டி கேலக்சி என்டர்பிரைசஸ் ஆகியவை குத்தகை காலத்திற்கு பிறகும் செயல்பட அவங்களுக்கு அனுமதிச்சிருக்கிறாங்க. குத்தகை காலம் இருக்குல்ல. அதே போலவே திருவாதவூர் கிராமத்தில் பண்டை சின்னங்களுக்கு மானுமெண்டல், அந்த சின்னங்களுக்கு அருகே குவாரி அனுமதிக்கப்பட்டுள்ளது. இவையெல்லாம் நடைபெற்றது அதிமுக ஆட்சி காலத்தில். திமுக தலைவர் குடும்பம் இந்த கிரானைட் முறைகேடு இதுல சம்பந்தப்பட்டிருக்கு. மத்திய அமைச்சராக இருந்த மு.க. அழகிரியுடைய மகன் துரை தயாநிதி ஒலிம்பஸ் கிரானைட் நிறுவனம் அதுல பங்குதாரர் அவர். அது இல்லாம சில அரசியல்வாதிகள் பினாமியாக இருந்து இந்த கிரானைட் வெட்டி எடுத்து அதுல முறைகேட்டில் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. மு.க. ஸ்டாலின் என்ன சொல்றாரு, நாங்க கிரானைட் முறைகேட்டை தடுப்பதற்கு திமுக தான் முதல்ல நடவடிக்கை எடுத்துன்னு சொல்றாரு. உண்மைக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லாதது, பொய்ன்னு சொல்லக்கூடாது, இல்ல உண்மை இல்லை. அதாவது 2009 கிரானைட் கொள்ளைகள் குறித்து செய்தி அங்கங்க அரசல் புசல பத்திரிகை செய்தி வந்தது. முதலமைச்சருக்கே புகார் போயிருந்தது. ஆனா திமுக அரசு எந்த நடவடிக்கை எடுக்க 2009 கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர் இருந்தார். திமுக எந்த நடவடிக்கை எடுக்கல. 2010 ஆண்டு ஜூலை மாதம் இறுதியில் தினபூமி பத்திரிகை கிரானைட் கொள்ளை பற்றி விரிவான செய்தி வெளியிட்ட போது அந்த ஊழலை வெளியிட்ட தினபூமி ஆசிரியர் மகன், அவருடைய நண்பர்கள், அவங்க மேல ஜாமீனில் வெளிவர முடியாத வழக்கை திமுக ஆட்சி போட்டுச்சு 2010. அவங்க நடவடிக்கை எடுத்திருந்தா கிரானைட் கொள்ளையை தடுக்கிறதுக்கு, அந்த கிரானைட் கொள்ளையை அம்பலப்படுத்திய பத்திரிகை மீது நடவடிக்கை, பத்திரிகை மீது அந்த பத்திரிகையாளர் மீது வழக்கு போட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அடுத்து அதிமுக என்ன சொல்ல, நாங்க தான் நடவடிக்கை எடுத்தோம், அதுவும் உண்மை இல்லை. அதாவது சகாயம் மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்தப்போ அவருடைய சொந்த முயற்சியில், அரசு கேட்டல்ல, சொந்த முயற்சியில மதுரை மாவட்டத்தில் கிரானைட் முறைகேடு நடந்துகிட்டு இருக்கு, ஒரு குறிப்பிட்ட சில ஆண்டுகளில் மட்டும் ஒரு 16,000 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது அப்படின்னு கான்பிடென்ஷியலா ரகசியமாக ஒரு அறிக்கையை முதலமைச்சருக்கு அனுப்பினார். முதலமைச்சர் ஜெயலலிதா என்ன செஞ்சிருக்கணும், அவங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கருதி இருந்தால் அந்த மாவட்ட ஆட்சியர் சகாயத்தை பாராட்டி இருக்கணும். 4 மாசம் அறிக்கை வெளியே வரல. ஆனா
அந்த அறிக்கையை அனுப்பிய உடனே சகாயத்தை வேற ஊருக்கு மாத்திட்டாங்க. அப்ப அதிமுக நடவடிக்கை எடுத்தா சொல்வதெல்லாம் இந்த கிரானைட் கொள்ளையை முறைகேட்டை மூடி மறைப்பதற்காக அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க. நாம் கே வாஸ்து நாடகம் தான் அது. அதோட ஒரு பகுதி தான் அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து சஸ்பென்ஷன் இருக்கார் பாருங்க, அதெல்லாம் அது ஒரு பகுதி தான்.